ரசிக்கிறவங்க பாருங்கள், பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஒரு புதுமையான கில்லி பிரியாணி தான் செய்ய போகிறோம் சீரக சம்பாவில். அதுனாடா கில்லி பிரியாணி, கில்லி எல்லாமே பார்த்துருக்கோம். இது நான் புதுசாக, ஆமாம், நம்ம வீடியோவில் புதுசாக வரும் கில்லி பிரியாணி தான். அதுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகா வச்சுருக்கோம், பட்டை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர மிளகா, பூண்டு, 3 தக்காளி எல்லாமே சுடு தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். வேக வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். சரிங்களா? அதை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்டாரு, பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாமே இருக்குது. அதுக்கு தேவையான பொருட்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். சரிங்களா? இப்போ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், என்ன கில்லி பிரியாணி எப்படி கில்லி மாதிரி வருதுன்றது. ஓகே, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் எண்ணெயில். நானே ஃபஸ்ட் டைம் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறேன். எப்படி வருது மட்டும் பாருங்கள். நல்லா நெருக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். புதினா தேவையான அளவு கண்டிப்பாக இதில் போட்டுக்கணும். ஏன்னா பிரியாணினாவே புதினா இல்லாமல் இருக்காது. அஜீர்ணம், ஜீரணம் எல்லாத்துக்குமே ஒரு சௌகரியமான ஒரு இலைன்னு கேட்டால் அது புதினா மட்டும்தான் சொல்லுவாங்க, எங்கே கேட்டாலும். ஓகே, புதினா போட்டாச்சு. 2 விதக்கலாம். ஒரே ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி நெருக்கி, சரிங்களா, அதை போட்டுக்கலாம். அது தனி, வேக வச்ச தக்காளி தனி, இது தனி, மறந்துடாதீங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் நறுக்கி போடுறோம். இப்போ பாருங்கள், அப்படியே வாசனை, இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சாச்சு. இதையும் சேர்த்துக்கணும். முக்கியமான பிரியாணிக்கு தேவையான பொருட்களும் இன்க்ளூடிங் இஞ்சி பூண்டு விழுது. அதுதாங்க, இதை நம்ம அரைச்சிக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா வேக வச்சு இதுக்கப்புறம் அரைச்சிக்க போகிறோம். மிக்சியில் போட்டுக்கலாம். வர மிளகா, பூண்டு, தக்காளியை போட்டு மிக்சியில் அரைச்சி அதோட ஃப்ளேவர், நறுமணம், வாசனை எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கில்லி பிரியாணிக்கு சூப்பராக எடுத்து கொடுக்கும். சுவைக்க சுவைக்க ஒரு பிரியாணி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். எப்படி வருதுன்றது மட்டும் பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை ஒன்று போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச முக்கியமான ஐட்டத்தை ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான எல்லாமே ஒரு சூப்பராக சேரப்போகுது மசாலா. மஞ்சத்தூள் தேவைக்கு ஏற்ப. மிளகாத்தூள் நம்ம வீட்டிலே அரைச்சது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் தனியாத்தூள், எல்லாமே வீட்டில் அரைச்சி முறைப்படி செய்கிறது. அதனால் டேஸ்ட், ஹோம்மேடு குக்கிங் ஃபுல்லாக தூக்கலாக இருக்க போகுது. சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவி வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஊற போட்டிருக்கோம். அந்த மசாலா ரெடி ஆகி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை கழுவி நம்ம போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, அரிசி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி இதுக்கப்புறம் நம்ம போட போகிறோம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதி வருது பாருங்கள். மசாலா ரெடி ஆகிடுச்சு. கில்லி பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசியை தான் நம்ம போட போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சீரக சம்பா அரிசியை போட்டாச்சு.
போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு சால்ட்டு கரெக்டாக தான் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மலர் மாதிரி கொஞ்சம் புதினாவை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் குக்கரை போட்டு மூடி போட்டு விசிலை விட்டு அடி தூள்னு கலக்கலாம். சரிங்க, விசில் விட்டதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தம்மு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்ற நம்ம சொல்கிறேன், எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி, ஓகே, மூடி போட்டுக்கலாமா? மூடி போட்டாச்சு, விசில் போட்டாச்சு, ரெடி. வெயிட் அண்ட் சி, வாட்சிங், கண்டினியூ. பாருங்கள், கில்லி பிரியாணி சும்மா கில்லியாக வந்துருக்கு பாருங்கள். மசாலா நம்ம அரைச்சி ஊற்றினது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா பிரியாணி தூக்கலாக இருக்குது. பார்க்கும்போது டெம்ப்டாக இருக்கும். இப்போது நம்ம தம்மை உடைக்க போகிறோம். கில்லி பிரியாணின்னா சும்மாவா? இதாங்க கில்லி பிரியாணி. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு கில்லி பிரியாணி சீரக சம்பாவில் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க, ரசித்து சாப்பிடுங்க. சும்மா எப்படி பாருங்கள், என்னம்மா இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு கில்லி பிரியாணி தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி செமையாக சாப்பிட்றோம். நீங்களும் இதே மாதிரி சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள்.